ஸோ இன்றைக்கி நம்ம கூட இருக்கக்கூடிய வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா டிவிஎஸ் புதியதாக அறிமுகப்படுத்தின ஆர்பிட்டர் தான் நம்ம கூட இங்கே இருந்துகிட்ருக்கு. ஒரு சமயத்தில் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படிங்கிறது பெட்ரோல் வெஹிக்கிளை காட்டிலும் ஒரு 30-40,000 விலை அதிகமாக இருக்கும். பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் ஒரு டிவிஎஸ் ஜூபிட்டர் 110 வாங்க முடியும் அப்படின்னா உங்களால் ஆர்பிட்டரும் வாங்க முடியும். இதோட எக்ஸ்ஷோரூம் காஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு 1,08,000 பக்கம் வரும். இந்த மானிய விலையெல்லாம் கழிச்சிங்க அப்படின்னா 1,03,200 பக்கம் தான் இதோட எக்ஸ்ஷோரூம் விலைங்கிறது வரும். ஆன் ரோட் பார்த்தீங்க அப்படின்னா 1,11,000 12,000 இந்த வெஹிக்கிளை உங்களால் வாங்கவும் முடியும். இந்த ஆர்பிட்டரில் அப்படி என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த ஆர்பிட்டர் எப்படி இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் வீடியோ தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு தஞ்சாவூர் டிவிஎஸ். அவங்க தான் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வெஹிக்கிள் வந்து ரிவ்யூக்காக வந்து வழங்கியிருக்காங்க. ஆக்சுவலாக செம்ம டிமாண்டாக வந்து போயிட்டுருக்குங்க. தஞ்சாவூரில் 2 ஷோரூம் இருந்துமே வெஹிக்கிள் வந்து கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருந்துகிட்ருக்கு. அந்த சூழலில் பார்த்தீங்கன்னா இவங்க வெஹிக்கிள்ஸை வந்து வெஹிக்கிளை வந்து நமக்கு அரேஞ்ச் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கு மிகப்பெரிய நன்றியை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் ஆர்பிட்டர் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பார்க்கணும், இல்லை மித்த டிவிஎஸ் வெஹிக்கிள் ஏதாவது வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்பிளே தெரியக்கூடிய தஞ்சாவூர் டிவிஎஸை மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். யூஸ்வலாக ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம டிசைன் இம்ப்ரெஸ் ஆகி தான் வந்து கண்டிப்பாக வந்து வாங்குவோம் அப்படின்னு சொல்லுவேன். ஆர்பிட்டரோட டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன் பார்க்க ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்பிட்டரோட டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப யூனிக்காக வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ரொம்ப எப்படி சொல்ல ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு டிசைனில் தான் இதை வந்து கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஃப்ரண்ட் ப்ரொஃபைலில் இருந்து ஆரம்பிப்போம். நீங்கள் மேலே வந்து பார்க்கலாம், ஒரு பெரிய வைசர் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளாஸியான ஒரு வைசர் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஹெட்லைட்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்இடி ஹெட்லைட் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா மேலே இந்த இடங்களில் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. மேலே உள்ள பேனல்ஸ் எல்லாமே உங்களால் பார்க்க முடியும். ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக் தான் இதில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. சென்ட்ரல் ஆர்பிட்டர் அப்படிங்கிறது எழுதியிருக்காங்க. இங்கே நம்பர் பிளேட் மாற்றுறதுக்கான ஒரு கிரில்லு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ டிவிஎஸோட லோகோவாக இருக்கட்டும், இந்த இடத்துல டிஆர்எல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. டிஆர்எல் ப்ளஸ் இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஜூபிட்டர் 110 வந்து பார்த்துருந்தோம், ஒரு கனெக்டடு டிஆர்எல்லாம் வந்து கொடுத்துருந்தது. அதே மாதிரி தான் இதுலேயும் வந்து ஒரு கனெக்டட் டிஆர்எல் மாதிரியான ஒரு டிசைனில் பார்த்தீங்க அப்படின்னா வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். இதோட கலர்ஸே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டூயல் டோன் சொல்ல முடியாது. இது வந்து ஒரு ட்ரிபிள் டோன் செட்டப்பில் தான் இதோட கலர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 6 விதமான கலர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிள் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த பேனல் ஃப்ரண்ட் பேனலாக இருக்கட்டும், சைட் பேனலாக இருக்கட்டும், அதேமாதிரி இந்த இடங்களாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஒரு ட்ரிபிள் லேயர் இருக்கக்கூடிய ஒரு கலர் மாதிரி தான் இந்த கலர்ஸ் வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்படியே ஃப்ரண்ட்டில் இந்த மட்கார்டு விஷயத்துக்கு வருவோம். யூஸ்வலாக மட்கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வீலை கவர் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதையுமே வந்து ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு டிசைனாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கட் பண்ணி அந்த மட்கார்ட்லேயும் ஒரு டிசைன் வந்து பண்ணியிருக்கிற விதம் வந்து ரொம்பவே சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஃப்ரண்ட்டில் நீங்கள் வீலை வந்து பார்க்கலாம், 14 இன்ச்சஸ் வீல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இதோட அலாய் வீல்ஸ் பேட்டர்னும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிசைனுக்கு தகுந்த மாதிரி ஒரு அலாய் வீல்ஸ் பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராகவே இருக்குன்னு சொல்லுவேன் இந்த அலாய் வீல்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ அடுத்தது அப்படியே வெஹிக்கிளோட சைட் ப்ரொஃபைல் விஷயத்துக்கு வருவோம். ஸோ நீங்கள் பார்த்தோன்னே தெரியும், இந்த ஃப்ளாட்டான சீட்ஸ் கொடுத்துருக்கிறதே வந்து டிசைனில் வந்து பார்க்க ரொம்ப சூப்பராகவே இருக்குது. அதுமாதிரி லென்த்தான சீட்டாகவும் இருக்குது. இதை வந்து நான் கம்ஃபர்ட் பற்றி பேசும்போது நான் அப்படியே வரேன். ஸோ இங்கேயுமே வந்து பார்க்கலாம், ஒரு ட்ரிபிள் லேயர் பிளானல் மாதிரி வந்து கொடுத்துருக்கிற விதம் வந்து உங்களால் பார்க்க முடியும். ஆர்பிட்டர் அப்படிங்கிறத ஸ்டிக்கர் வந்து பண்ணியிருக்காங்க. எல்லாமே வந்து ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக் தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. மேபி மல்டிபிள் பேலன்ஸில் வந்து இதில் கம்பைன் பண்ணியிருக்கனால இன்கேஸ் கீழெல்லாம் போட்டிங்க உடஞ்சிருச்சு அப்படின்னா கொஞ்சம் ரேட்டல் நாய்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து கேட்க ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் இதை பார்த்து தான் மெயின்டைன் பண்ணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த இடத்துல வந்து ஃபுட் ரெஸ்ட் வந்து கரெக்டாக பேனலுக்குள்ளே வந்து போகிறத அவங்களால வந்து பார்க்க முடியும். ஸோ கரெக்டாக அந்த டக்கின் ஆகிற மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. சைடில் இங்கே பார்க்கலாம், இங்கே வந்து கிராப் ரயில் பிடிச்சிக்கிறதுக்கு இருக்குது. பட் பேக் ரெஸ்ட் மாதிரிலாம் வந்து இல்லை. அதாவது பின்னாடி உட்காரவங்களுக்கு பின்னாடி எந்த ஒரு சப்போர்ட் மாதிரியும் வந்து இல்லை. தேவைப்பட்டுச்சுன்னா அதாவது பேக் ரெஸ்ட் மாதிரி மேபி ஆக்சரிஸ் இருந்தால் நீங்கள் வாங்கி வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பட் பிடிச்சிக்கிறதுக்கு கிராப் ரயில் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாகவே வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுவேன். ஸோ இதோட டெயில் ப்ரொஃபைல் விஷயத்துக்கு வருவோம். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்த மாதிரி அந்த கனெக்டட் டிஆர்எல் பார்த்த மாதிரி இந்த கனெக்டட் டெயில் லைட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இண்டிகேட்டர் வந்து இந்த சைடில் வந்து பார்க்க முடியும். ஸோ இது வந்து டெயில் லைட்டாகவும் ஒர்க் ஆகுது அண்ட் இண்டிகேட்டராகவும் வந்து ஒர்க் ஆகிற மாதிரி வந்து இன்டெகிரேட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ வீலுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக வந்து ஒரு டயர் ஹக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. அதுலேயே வந்து நம்பர் பிளேட் வந்து மாற்றுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ரியலி டிசைன் வந்து பார்க்குறது ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இந்த வெஹிக்கிளோட டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
இவி வெஹிக்கிள்ஸ் அப்படின்னாலே பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய பெட்ரோல் வெஹிக்கிளை காட்டிலும் டிசைன் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கிற மாதிரி தான் நிறைய பேர் வந்து விரும்புகிறோம். அதுவும் இப்போ உள்ள காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த ஜென்சி பசங்களாம் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட டிசைன் வந்து வித்தியாசமாக இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து விரும்புகிறாங்க. அப்படி இருக்கிறவங்கள அந்த டிசைன் வித்தியாசமாக இருக்கணும்னு விரும்பக்கூடிய நபர்களுக்கு இந்த வெஹிக்கிள் கண்டிப்பாக செட் ஆகும் அப்படின்னு சொல்லுவேன். டிசைனை பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஸோ ஓகே, இதோட சீட்டிங் கம்ஃபர்ட் விஷயத்துக்கு வருவோம். ஸோ இதோட சீட் ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 763 mm சீட் ஹைட்டு தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஷார்ட் ரைடராக இருந்தாலும் கம்ஃபர்டபுளாக காலை கீழே வைக்கிற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. என்னோட ஹைட் 5.8, என்னால் தாராளமாக பார்த்தீங்க அப்படின்னா காலை வந்து கீழே வைக்க முடியுது அப்படின்னு சொல்லுவேன். இதோட ரைடிங் போஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 ஃபீட் இருக்கிறவங்களுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கணுன்ற மாதிரி தான் உருவாக்கியிருக்காங்க. மேபி ஷார்ட் ரைடராக இருந்தீங்கன்னா இந்த ஹேண்டில் பார் வந்து ரொம்ப ரைஸாக இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும். ஸோ என்னோட ஹைட் 5.8ன்னு ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஹேண்டில் பார் வந்து நல்லா மேலே ரைஸ் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உட்கார ட்ரையாங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் நான் வந்து லேடிஸ்க்கு ப்ரிஃபர் பண்ணுறதை காட்டிலும் ஜென்ஸுக்கு வந்து கண்டிப்பாக அது வந்து ப்ரிஃபர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த லெவலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிளோட அந்த ரைடிங் போஸ்டர் எல்லாமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு சொல்லுவேன். டால் ரைடருக்கு இது ரொம்ப கம்ஃபர்ட்டாகவே இருக்கும். ஸோ முட்டிலெலாம் பார்த்தீங்க அப்படின்னா இடிக்கவே இல்லை. ஸோ அந்த லெவலுக்கு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ டேர்னிங்லாம் வந்து ஈஸியாக திரும்ப கொள்ள எல்லாத்தையும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன் இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும். அதை விட முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதோட சீட்டோட லென்த்து தான் ஆல்மோஸ்ட் 800 சம்திங் பார்த்தீங்கன்னா சீட்டோட லென்த் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. பக்காவான ஃபேமிலிக்கு தகுந்த ஒரு சீட்டிங் கம்ஃபர்ட்னு சொல்லுவேன் இந்த சீட்டை பொறுத்த வரைக்கும். வீட்டில் லேடிஸு அம்மா அப்பாலாம் வந்து ஒன் சைடாக உட்காரணும் அப்படின்னாலுமே இதில் வந்து தாராளமாக வந்து அவங்க வந்து உட்கார முடியும். ஸோ அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக பார்த்தீங்கன்னா இந்த சீட்டை வந்து வடிவமைச்சிருக்காங்க. குஷனிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெட்டராகவே இருக்குது. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா சீட் வந்து கொஞ்சம் ஸ்கூப் பண்ணி வந்து டிசைன் பண்ணுவாங்க. பட் இது வந்து ஃப்ளாட்டாகவே வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் உட்காரத்துக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாகவே இருக்குதுன்னு சொல்லுவேன். குஷனிங் எல்லாமே ரொம்ப பெட்டராக வந்து பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக இந்த ஸ்டோரேஜ் விஷயத்துக்கு வருவோம். ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் யூஸ்வலாக வந்து அண்டர் சீட் ஸ்டோரேஜ் வந்து பார்ப்போம். அதே மாதிரி லெக் ரூம்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்டோரேஜும் வந்து நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் லெக் ரூம்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் வந்து காமிச்சிடுறேன். ஸோ இன்கேஸ் வீட்டில் அரிசி மூட்டை இந்த மாதிரி காய்கறி இந்த மாதிரி மளிகை ஜாமான்லாம் மூட்டையில் எடுத்துகிட்டு வரீங்கனாலும் இதில் வச்சு தாராளமாக பார்த்தீங்கன்னா உங்களால் எடுத்துகிட்டு வரவும் முடியும். ஃப்ரண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன் வைக்கிறதுக்கான பாக்கெட்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து சூப்பர் அப்படின்னு சொல்லுவேன். சார்ஜிங் போர்ட்டு இங்கே ஃப்ரண்ட்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக யூஸ் பண்ணுற மாதிரி தான் இதையுமே வந்து வடிவமைச்சிருக்காங்க. இங்கே வந்து ஹூக் வந்து இருக்குது. உங்கள் ஹேண்ட் பேக்ஸு கேரி பேக்ஸ் வந்து மாட்டிக்கணுன்னாலும் ஹூக் வந்து கொடுத்துருக்காங்க. ஆஸ் யூஷுவல் நம்ம எல்லா ஸ்கூட்டர்ஸ்லையும் வந்து பார்க்குற மாதிரி. மேஜராக இந்த ஸ்கூட்டரில் இருக்கக்கூடிய அண்டர் சீட் ஸ்டோரேஜ் தான். ஸோ 2 ஹெல்மெட் விற்கிற வகையில் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஹெல்மெட் வைக்கிற வகையில் இதோட அண்டர் சீட் ஸ்டோரேஜ் வந்து வடிவமைச்சிருக்காங்க. ஒரு 34 லிட்டர் பார்த்தீங்க அப்படின்னா இதில் அண்டர் சீட் ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு பெரிய அண்டர் சீட் ஸ்டோரேஜ். 2 ஹெல்மெட்டுங்கிறது ஹாஃப் ஹெல்மெட் 2 ஹெல்மெட் வந்து வைக்கலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா சென்னை மாதிரியான சிட்டிஸில் பில்லியனும் வந்து ஹெல்மெட் கண்டிப்பாக வந்து போட்டாகணும். அப்படி இருக்கும்போது அந்த 2 ஹெல்மெட்டும் தாராளமாக இதில் வைக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்கேஸ் தனியாக போகிறீங்க ஒரு ஹெல்மெட்டை உள்ளே வச்சுட்டு உங்களுக்கு தேவையான மளிகை ஜாமானே அதில் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துகிட்டு வரவும் முடியும். ஸோ அதே மாதிரி நம்ம உட்காந்ததுக்கப்புறம் நம்ம மெயினாக நோட்டீஸ் பண்ணுற விஷயம் என்னவாக இருக்குன்னா இந்த வெஹிக்கிளோட கிளஸ்டராக தான் இருக்கும். ஸோ இந்த கிளஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சிலேயே ஒரு டிஎஃப்டி கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் கனெக்டிவிட்டிலாம் இருக்கிற மாதிரி வந்து உருவாக்கியிருக்காங்க. 10x10 நேவிகேஷன் வசதிகளும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்சிலேயே டிவிஎஸ் இதெல்லாம் கொடுத்தது ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். அதை விட முக்கியமாக சூப்பரான ஃபீச்சர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கூட்டரில் இருக்குது. அது என்னன்னு கேட்குறீங்களா? க்ரூஸ் கண்ட்ரோல். ஸோ க்ரூஸ் கண்ட்ரோலும் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற மாதிரி இந்த ஸ்கூட்டர் வந்து வடிவமைச்சிருக்க விதம் வந்து சீரியஸ்லி சூப்பர் அப்படின்னு நான் சொல்லுவேன். யூஸ்வலாக வந்து இந்த ப்ரைஸ் கம்மியாக ஒரு ஸ்கூட்டரை வந்து வடிவமைக்கிறோம் அப்படின்னும் போது நிறைய ஃபீச்சர்ஸில் காம்ப்ரமைஸ் வந்து பண்ணுவாங்க. இந்த மாதிரி டிஎஃப்டிக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா நார்மலான ஒரு டிஜிட்டல் மீட்டர்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி க்ரூஸ் கண்ட்ரோல் ஃபங்க்ஷன் வந்து இருக்காது. அலாய் வீல் மாதிரிலாம் கொடுக்காம ட்ரம் வீல் இந்த மாதிரிலாம் வந்து கொடுத்து தான் ஒரு பட்ஜெட் ஈவி ஸ்கூட்டர்ஸ் வந்து உருவாக்குவாங்க. பட் அது மாதிரி இவங்க பண்ணாமல் ஃபீச்சர்ஸும் நிறைய இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்கிறது ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்லுவேன். சைடு மிரர்ஸ்லாம் வந்து பார்க்கலாம். ஒரு பாக்ஸி ஷேப்பில் சைடு மிரர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளோட கம்ப்ளீட் டிசைனே வந்து ரொம்ப பாக்ஸியான ஒரு டிசைனில் தான் வந்து உருவாக்கியிருக்காங்க. சைடு மிரர்ஸும் வந்து பார்க்க முடியுது. பட் இன்னும் கொஞ்சம் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணியிருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லுவேன் இந்த மிரர்ஸ்லாம் பொறுத்த வரைக்கும். ஸ்விட்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடில் வந்து அந்த மோட்டாருக்கான ஆன் ஸ்விட்சு, ரிவர்ஸ்க்கு அந்த பார்க்கிங்கான ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. மோடு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஈகோ அண்ட் சிட்டின்னு 2 விதமான மோடு வந்துருக்கு. அதை செலக்ட் பண்ணுறதுக்கான கண்ட்ரோலர்ஸ் இருக்குது. இதே லெஃப்ட் சைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல், இண்டிகேட்டர், ஹெட்லைட்டு, ஆர்என் மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் வந்து இருக்கிற மாதிரி அந்த வடிவம் வச்சுருக்காங்க. அடுத்ததான் நம்ம வந்து வீல்ஸ், பிரேக், சஸ்பென்ஷன் விஷயத்துக்கு வருவோம்.
ஸோ வீலை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் நான் ஆரம்பத்திலே சொன்னது தான் ஒரு 14 இன்ச்சஸ் வீல்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இது வரைக்கும் இவி ஸ்கூட்டர்ஸில் பெருசாக நம்ம பார்க்காதுன்னு சொல்லலாம். இந்த 14 இன்ச்சஸ் வீல்ஸு பட்ஜெட் ரேஞ்சிலேயே இந்த மாதிரி கொடுத்துருக்கிறது ஒரு பாசிட்டிவ் சைடுன்னு சொல்லுவேன். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 90/80, ரியரில் வந்து 12 இன்ச்சஸ் கொடுத்துருக்காங்க. நிறைய ஸ்கூட்டரில் வந்து 10 இன்ச்சஸ் பயன்படுத்துகிற இந்த சமயத்தில் இவங்க ரியரில் 12 கொடுத்துருக்கிறது ஓகே. பட் ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்க மாதிரி 14 ரியர்லையும் கொடுத்துருந்தா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். பிரேக்ஸ் பொறுத்தவரை ட்ரம் பிரேக்ஸ் தான் வந்து பயன்படுத்திருக்காங்க. கம்பைன் பிரேக்கிங் சிஸ்டம் இருக்கிற மாதிரி அது கொடுத்துருக்காங்க. வீல்ஸ் வந்து பெருசாக இருக்கிறனால கிடைக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன பள்ளங்கள், அதாவது யூஸ்வலாக இருக்கக்கூடிய பள்ளங்களை விட கொஞ்சம் பெரிய பள்ளங்களாக இருந்தாலும் இந்த வீலால் ஏறி வரத்துக்கு கொள்றதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால சஸ்பென்ஷனும் பெட்டராக இருக்குன்னு சொல்லுவேன். ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோப்பிக்கு, ரியரில் பார்த்தீங்க அப்படின்னா ட்வின் காயில் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் வந்து பயன்படுத்துவாங்க. சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் மைனர் ஸ்டிஃபர் நோட்டு வந்து இருக்குதான். பட் ஒரு சின்ன சின்ன பம்ப்ஸ்லாம் இருக்கக்கூடிய ரோட்ஸில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓட்டுறோன்னும் போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்து ஓட்ட முடியுது அப்படின்னு சொல்லுவேன். வீல் மேஜராக பெருசாக இருக்கிறனால பார்த்தீங்க அப்படின்னா இது ஓட்டுறதுக்கு வந்து நம்ம யூஸ்வலாக ஆக்டிவா மாதிரி வெஹிக்கிள்ஸ் ஓட்டுறதுக்கும் கொஞ்சம் பெரிய ஸ்கூட்டர், பெரிய பைக்ஸ் ஓட்டுறதுக்கும் அந்த வீல் சைஸ் பெருசாக இருக்கிறனால ஒரு வித்தியாசம் கண்டிப்பாக வந்து இருக்கும். கொஞ்சம் ஸ்டேபிளாக போகிற மாதிரியான ஒரு ஃபீல்லாம் வந்து நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ இது வீல் கொஞ்சம் பெருசாக இருக்கிறனால ஒரு பள்ளமேடான பகுதிகளையும் ஓட்டுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லுவேன். அதுக்கு தகுந்த மாதிரி சஸ்பென்ஷன் கொடுத்துருக்கிறது ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் அப்படின்னு வந்து சொல்லலாம். இவங்க இந்த பட்ஜெட் ரேஞ்சில் காம்ப்ரமைஸ் ஆகிருக்கிற ஒரே விஷயமா நான் எதை பார்க்குறேன்னு கேட்டிங்கன்னா பிரேக்கிங் தான். ஃப்ரண்ட்டில் டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். பட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் மோஸ்ட்லி இருக்கக்கூடிய காம்படிட்டர்ஸ் எல்லாமே இந்த மாதிரி இருக்கக்கூடிய ட்ரம் பிரேக்ஸ் தான் வந்து பயன்படுத்துகிறாங்க. மேபி அடுத்த அப்டேட்டில் ஃப்ரண்ட்டில் டிஸ்பிளே கொடுத்தாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும்னு சொல்லுவேன். இது என்னோட தனிப்பட்ட கருத்துன்னு கூட சொல்லலாம். ஓகே வீலர்ஸ், ஃபைனலாக இந்த மோட்டார், பேட்டரி இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பீங்க. இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3.1 kWh பேட்டரி வந்து பயன்படுத்திருக்காங்க. லித்தியம் அயன் பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. வாரண்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 வருஷம் 50,000 கிலோமீட்டர் வாரண்டியும் பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிளுக்கு வந்து கொடுக்குறாங்க. இந்த வெஹிக்கிளோட ஐடிசி ரேஞ்சுங்கிறது 158 கிலோமீட்டர். அதில் ஒரு 30% ரியல் வேர்ல்டில் கம்மியாக தான் ஆகும். ரியல் வேர்ல்டு ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஒரு 110, 115 வரைக்கும் நம்ம வந்து இந்த வெஹிக்கிளில் வந்து ரேஞ்சுங்கிறது எதிர்பார்க்கலாம். இந்த வண்டி பார்த்தீங்க அப்படின்னா ஹப் மோட்டராக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. BLDC மோட்டார் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இதோட பீக் பவர் பார்த்தீங்கன்னா 2.5 கிலோவாட் பவர் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொடியூஸ் பண்ணுற வகையில் இது வந்து உருவாக்கியிருக்காங்க. 2 விதமான ரைடிங் மோட்ஸ் வந்து இருக்குது. சிட்டி, அதுக்கப்புறம் ஈகோ அப்படின்னு 2 விதமான ரைடிங் மோட்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இதோட அதிகபட்ச வேகம் பார்த்தீங்க அப்படின்னா 68 km/h வரைக்கும் வேகம் வந்து போகக்கூடிய வகையில் இந்த வெஹிக்கிள் வந்து உருவாக்கியிருக்காங்க. மோஸ்ட்லி எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ன்றது இந்த சிட்டி பயன்பாட்டுக்காக தான் இருக்கும். அதனால் 68ங்கிறது போதுமானது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ போதுமான அளவில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். முன்னாடி இருந்த iQube பழைய ஜென்ரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஹப் மோட்டார்ஸ் கம்ப்ளைண்ட் வந்து இருந்துச்சு. ஸோ காற்று சரியாக வைக்கலன்னா வளையுது, கொன்றும் அப்படிங்கிற மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சு. பட் அது எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வரக்கூடிய iQube இருக்கட்டும் அண்ட் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ரெக்டிஃபை பண்ணியிருக்கோம் அப்படின்னு டிவிஎஸ் தரப்புலன்னு சொல்கிறாங்க. அதேமாரி நான் ஷோரூமில் விசாரித்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அந்த கம்ப்ளைண்ட்ஸுங்கிறது கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். கடந்த ஒரு 6 மாதமாகவும் ஒரு 8 மாதமாகவும் பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட்ஸ் வரதுங்கிறது ரீசெண்டாக வந்து குறைஞ்சிருச்சு. ஸோ அதனால் இந்த ஹப் மோட்டாரை நம்பி தாராளமாக எடுக்கலான்னு வந்து சொல்லுவேன். ஹப் மோட்டார் அப்படின்னும் போதே நீங்கள் புரிஞ்சுக்கணும், பீக்கான பர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்காது. பட் லீனியராக டெலிவரி பண்ணுற வகையில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுமாதிரி சவுண்டுங்கிறது இருக்கவே இருக்காது. ஸோ அதை தான் நீங்கள் மெயினாக வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ நீங்கள் வந்து PMSM மோட்டார் பயன்படுத்தி பெல்ட்டோ செயின் டிரைவில் வந்து போகும்போது அது கொஞ்சம் நாய்ஸியாக இருக்கும். அதேமாதிரி மெயின்டெனன்ஸுங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த மோட்டாரை பொறுத்த வரைக்கும் மெயின்டெனன்ஸ் பிரச்சனை இருக்காது, நாய்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா இருக்காது. பட் பர்ஃபார்மன்ஸுங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் வந்து இருக்கும். சம்டைம்ஸ் ஈகோ மோடில் சில மேடு ஏறலை அப்படின்னா நீங்கள் சிட்டி மோடோ இல்லை பவர் மோடுக்கு ஸ்விட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் சிட்டி மோடுன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஸ்விட்ச் பண்ணி ஒரு 2 பேரோட வச்சு ஒரு மேடு ஏறுறீங்கன்னும் போது ஏறுற மாதிரி தான் இருக்கும் இந்த மோட்டாரை பொறுத்த வரைக்கும். பர்ஃபார்மன்ஸுங்கிறது ரொம்ப லீனியராக இருக்குது, சிட்டிக்கு தகுந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். 40 km ஸ்பீடுக்கு மேலே நீங்கள் ஓவர்டேக்லாம் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா சிட்டிக்குள்ளே கொஞ்சம் பார்த்து தான் ஓவர்டேக் எடுக்கணும்னு சொல்லுவேன். இது வந்து நான் இந்த வெஹிக்கிள் இப்படி இருக்குன்னு சொல்ல மாட்டேன். மோஸ்ட்லி இந்த ஹப் மோட்டார் பயன்படுத்தக்கூடிய ஸ்கூட்டர்ஸ் எல்லாமே அந்த பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் லீனியராக தான் இருக்கிற மாதிரி வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஸோ அதனால தான் இவங்களால 3.1 kWh பேட்டரியில் 158 km வரைக்கும் ஐடிசி ரேஞ்ச் கிளைம் பண்ண முடியுது. உங்களுக்கு ரேஞ்ச் வேணும் அப்படின்னா பர்ஃபார்மன்ஸில் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகி தான் ஆகணும். ஸோ இது சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு வந்து கேட்பீங்க. இந்த வெஹிக்கிளை நீங்கள் சார்ஜ் போட்டிங்கன்னா 4 மணி நேரம் 10 நிமிஷம் பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜ் ஆகிறதுக்கு டைமிங் அப்படின்றது எடுத்துக்கும். ஸோ யூஸ்வலாக எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் பயன்படுத்தக்கூடியவங்க காலையில் நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்கன்னா நைட்டு சார்ஜ் போடுறது ஒரு வழக்கமாக வந்து வச்சுருப்பீங்க. சேம் அதே மாதிரி தான் இதையுமே ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு 30 km பயணிக்கக்கூடிய நபராக இருக்கீங்க அப்படின்னா ஒரு 2 நாளைக்கு ஒன்ஸ் சார்ஜ் போடுறீங்க அப்படின்ற பட்சத்தில் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 2.5-3 மணி நேரத்துலேயே வந்து ஃபுல் ஆகிடும். நீங்கள் ஈவினிங் ஆஃபீஸ் முடிஞ்சு வந்து சார்ஜ் போட்டு நைட்டு நீங்கள் சார்ஜரை கலட்டி வந்து வச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி பயன்படுத்துறதுக்கு இது வந்து கரெக்டாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவேன். இந்த வெஹிக்கிளோட பாசிட்டிவ் சைடான நெகட்டிவ் சைடான இந்த ஸ்கூட்டர் யாருக்கானது அப்படிங்கிறத பார்ப்போம். நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி டாலாக இருக்கக்கூடிய ரைடராக இருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்கூட்டரை வந்து ப்ரிஃபர் பண்ணலாம்.
மோஸ்ட்லி வந்து லேடிஸை காட்டிலும் ஜென்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறது பெட்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இதோட ஹைட்டு ஹேண்டில் பாரோடலாம் லைட் வந்து நல்லா ரைஸ் பண்ணி இது கொடுத்துருக்காங்க. சீட் ஹைட்டுங்கிறது கம்மி தான், ஷார்ட் ரைடராக இருந்தாலும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் இந்த ஹேண்டில் பாரெலாம் ரைஸ் பண்ணி கொடுத்துருக்கறனால டாலர் ரைடர்ஸ் மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி நீங்கள் வந்து டே டு டே கம்யூட்டராக ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பார்க்குறீங்க, பட்ஜெட் ரேஞ்சில் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்கூட்டரை வந்து நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவேன். வீட்டில் இருக்கக்கூடிய அப்பாவாக இருக்கட்டும், ஸோ அவங்களாம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்கூட்டர்ஸ் வந்து விரும்ப மாட்டாங்க. நம்மளும் வாங்கி கொடுக்குறது கொஞ்சம் யோசிப்போம். ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இந்த ஸ்கூட்டரை நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ லீனியராக பவர் டெலிவரி பண்ணுற வகையில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளோட பாசிட்டிவ் சைடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ டிசைன் மேபி இந்த டிசைன் ஒரு சில பேருக்கு வந்து பிடிக்கலாம். அதே மாதிரி ஃபீச்சரிஸ்டிக்காக வந்து உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்லுவேன். இந்த பட்ஜெட் ரேஞ்சிலே இவ்வளோ ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்கிறது ஒரு பாசிட்டிவ் சைடுன்னு ஒன்று சொல்லலாம். இந்த 14 இன்ச்சஸ் வீல்ஸாக இருக்கட்டும், அதுமாதிரி அண்டர் சீட் ஸ்டோரேஜ் வந்து பெட்டராக கொடுத்துருக்கிறதா இருக்கட்டும், சீட் லென்த்தாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக வடிவமைச்சிருக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாமே இந்த ஸ்கூட்டருக்கு ஒரு பாசிட்டிவ் சைடு அப்படின்னு சொல்லுவேன். நெகட்டிவ் சைடாக இந்த ஸ்கூட்டரில் நான் பார்த்த விஷயங்கள், ஃபிட் அண்ட் ஃபினிஷ் வந்து அந்த அளவுக்கு சரியில்லை. மேபி இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கிற வகையில் வந்து கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். டிஸ்க் பிரேக் பயன்படுத்தியிருந்தாங்க அப்படின்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஸோ அதே மாதிரி இந்த ஸ்பீடுங்கிறது என்னையை பொறுத்த வரைக்கும் பெருசாக நெகட்டிவாக இல்லை. பட் நிறைய பேர் வந்து 68 தானே ரொம்ப கம்மியாக இருக்கே அப்படின்னு வந்து நினைப்பீங்க. ஒரு டே டு டே சிட்டி கம்யூட்டராக பார்க்கும்போது இந்த ஸ்பீடு போதிய அளவில் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். மேபி ஒரு சில பேருக்கு ஸ்பீடு கம்மியாக இருக்கிறது ஒரு நெகட்டிவாக கூட இருக்கும். ஸோ எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். இந்த வெஹிக்கிளை பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.